நம்மக்கிட்ட யாராவது வந்து நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம யோசிக்காமல் மோஸ்ட்லி சைல்டுஹுட்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஃப்யூச்சரை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ப்ரெசண்ட்டில் சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள் அது. ஆனால் இப்போவும் நம்ம கடந்த காலம் அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். நினைவுகளின் வழியாக கூட நீ உன் பால்யத்திற்கு திரும்ப செல்லாதே. கிணற்றில் முங்கி எழுவதைப் போல சுலபமில்லை அது. தெருமுனை தேநீர் கடைக்கு சென்று திரும்புவதைப் போல இயல்பானதும் இல்லை. வயதென்னும் ரயில் வண்டி முன்னேற முன்னேற பின்னோக்கி நகரும் மரங்களின் மாயத் தோற்றத்தில் மயங்கி நீ உன் பால்யத்திற்குள் நுழைய துடிக்கிறாய். தெரிந்த துரோகத்தை, தெரியாத காதலை, முறிந்த உறவை, முறியாத முட்காடுகளை மீண்டும் சென்று தொடுவதில் என்ன கிடைத்துவிடப் போகிறது உனக்கு? ஒரு வலியை திரும்ப திரும்ப தொடும் வலியில் அப்படி என்ன சுகம்? உன் துருப்பிடித்த சைக்கிளின் செம்மண் தடங்களை தார் சாலைகள் மூடிவிட்டன. நீ நடந்து சென்ற மார்கழியின் வீதிகளும் மாக்கோலமும் கால புழுதியில் கலைந்து விட்டன. உன் நூலில் பறந்த பொன் வண்டுகள் பெயர் தெரியா காட்டுக்குள் தொலைந்து போன முற்பகலும் தூக்கமில்லா பின்னிரவும் மறந்ததா மடநெஞ்சம்? என் பிரிய நண்பா, பிணத்தை எரித்துவிட்டு சுடுகாட்டிலிருந்து கிளம்புபவர்களிடம் சொல்வதைப் போல் சொல்கிறேன். திரும்பி பார்க்காமல் முன்னே நடந்து போ. நான் முத்துக்குமார்.